சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பண்டிகைக்கு முன்பே வேட்டி சேலைகள் குஷியில் ரேஷன் அட்டைதாரர்கள் சர்ப்ரைஸ் தந்த அமைச்சர் காந்தி அவர்கள். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தாயு மாணவர் திட்டத்தில் சென்னையில் 4 நாட்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு முன்பே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி பெரும் மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. அதன்படி அமைச்சர் காந்தி காஞ்சிபுரத்தில் சொன்ன சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை மட்டுமே அடிப்படையாக கொண்ட குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்வதற்காகவே தாயுமானவர் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் 21.70 லட்சம் ரேஷன்தாரர்களின் வீடுகளுக்கு மாதந்தோறும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன. இந்நிலையில் ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்வதற்காகவே வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவைகளில் வைத்து ஊழியர்கள் எடுத்து சென்று விநியோகித்து வருகிறார்கள். இந்த ரேஷன் பொருட்களின் விநியோக தேதி எப்போது என்பது குறித்து அந்தந்த ரேஷன் கடைகளின் அறிவிப்பு பலகையிலிருந்தே குடும்ப அட்டைதாரர்கள் அறிந்து கொள்ளவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதம் தாயுமானவர் திட்டத்தில் சிறிது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது வடகிழக்கு பருவமழை காலம் தற்போது துவங்கியுள்ளதால் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக இந்த மாதம் முதல் வாரத்திலேயே அதாவது 3 மற்றும் 4ஆம் தேதிகளிலேயே வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாம். அந்த வகையில் சென்னையில் 4 நாட்களுக்கு ரேஷன் பொருட்கள் விநியோகம் நடக்கப் போகிறதாம். இதுகுறித்து கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் சென்னை மண்டலம் பாபு செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. அதன்படி நவம்பர் 2025 திங்களுக்கு 3/11/2025 முதல் 6/11/2025 வரை சென்னையில் உள்ள 15 மண்டலங்களில் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் 990 நியாய விலை கடைகளின் விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை வீடு தேடி விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் காந்தி திமுக ஆட்சியில் கைத்தறி நெசவாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. பொங்கலுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகள் மிகவும் தரமாக இருப்பதால் அனைவரும் கட்டி மகிழ்கிறார்கள். இந்த ஆண்டுக்கான பொங்கல் வேட்டி சேலைகள் நவம்பர் 15ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்பட உள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் விற்பனை செய்யப்படும் பட்டுகள் தான் உண்மையான பட்டு. எனவே அவைகளை உத்தரவாதத்துடன் விற்பனை செய்கிறோம். மேலும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வதால் பட்டு சேலைகளின் விலையும் உயர்ந்துள்ளது. எனவே புடவைகளில் சேர்க்கப்படும் ஜரிகையில் தங்கம் மற்றும் வெள்ளியை குறைப்பது குறித்து ஆலோசிக்கப்படும். மேலும் மழை காரணமாக இதுவரை நெசவாளர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. திமுக ஆட்சியில் நெசவு தொழிலாளர்களின் கூலி உயர்த்தப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் நாள் ஒன்றுக்கு 800 கூலி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இப்போது நெசவாளர்களுக்கு 800 முதல் 1500 வரை கூலி கிடைக்கிறது. மேலும் கோஆப்டெக்ஸ் நிறுவனம் அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் 9 ஆண்டுகள் நஷ்டத்தில் இயங்கிய நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டிலேயே 9 கோடி ரூபாய் லாபம் ஈட்டப்பட்டது. 58 சொசைட்டிகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதால் வியாபாரம் அதிகரித்து கூட்டுறவு சங்கங்கள் லாபத்தில் இயங்க தொடங்கியிருக்கின்றன என்றார் அமைச்சர் காந்தி என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.